அடுத்ததாக புற்றுக்கு மனசு வந்து சோதரியால் மதுரை மாநகரில் ஒரு கூடிய ஆளாக புற்றுக்கு மனசு வந்து பரம்பரைப்பட்ட திருவிளையாடலை கொடுக்கிறது. சுருக்கமாக இப்பாடு அனுமந்திர பாண்டியன் என்ற மன்னன் ஆட்சி காலத்தில் நடைமுறையாக சொல்லப்படுகிறது. இதில் பங்கேற்பவர்கள் சங்கீதா, வித்யா, நர்மதா, நட்சத்திரா, தேவதர்ஷனி, மாயஸ்ரீ. சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் பெட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் ஈசன் உமையை தனிடம் சுமந்தவன் தில்லையாடும் நடராஜன் உமையை தனிடம் சுமந்தவன் பூதகணத் தலைவன் நாட்டியத்தின் முதல்வன் கைலையங்கிரி இறைவன் கைலை வாழி சிவன் பெட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் மீனாட்சி கல்யாண வைபவம் மதுரை நடந்தேற திருமால்தன் திருத்தந்தை கைகளை கரமணி கரம் சேர்க்க மீனாட்சி கல்யாண வைபவம் மதுரை நடந்தேற திருமால்தன் திருத்தந்தை கைகளை கரமணி கரம் சேர்க்க வஸ்திரமாய் புலித்தோலினை சாத்தி கழுத்தினில் பாம்பினை சுற்றியவன் இன்று தேவர் வியந்திடும் திருமுகம் காட்டி அழகை நிறுத்திடமாகியவன் ஈசனவன் சுந்தரேசனவன் ஸ்ரீகாளஹஸ்தியில் வாழ்கின்ற இறைவன் பெட்டுக்கு மண் சுமந்து கங்கை தலை சுமந்து உமையை தனிடம் சுமந்தவன் ஈசன்
மங்களம்